ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 7th ஆகஸ்ட் 2023 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் நிஃப்டி வந்து இந்த டேயில் எப்படி மூவ் ஆச்சுதுங்கிறதையும் பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸ், டிவிஸ் லேப்ஸ், மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா இதெல்லாம் இதுக்காக ரேலி ஆச்சுது. எஸ்பிஐ, பிரிட்டானியா இதெல்லாம் இதுக்காக டிக்ளைன் ஆச்சுது. அப்புறம் லூபின் ஸ்டாக் வந்து எதுக்காக ரேலி ஆச்சுது. எஃப்எஸ்டிஎஸ் இவங்கெல்லாம் வந்து எவ்வளோ க்ரோர்ஸ்க்கு ஸ்டாக்ஸை பை அண்ட் செல் பண்ணியிருக்கிறாங்க. யூஎஸ் மார்க்கெட் எதுக்காக ரேலி ஆச்சுது. க்ரூட் வந்து எதுக்காக விழுந்துச்சு, கிரிப்டோ எதுக்காக விழுந்துச்சு, அப்புறம் கரன்சி, கோல்டு இதோட ரேட்ஸ் எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா மார்க்கெட் அப்டேட்ஸ் டீட்டெயில்டாக டெய்லி உங்களுக்கு கிடைக்கும். ஃபஸ்ட் வந்து மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். நிஃப்டி பார்த்திங்கன்னா ஓப்பனிங் 19,576, க்ளோசிங் 19,597, 80 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆயிருந்துச்சு. 0.41% அப். இது நிஃப்டி பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து 19,517, 59 பாயிண்ட்ஸ் வந்து கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆச்சுது. ஒரு 12:30 வரை பார்த்திங்கன்னா ரொம்ப வாலட்டைலாக அப் அண்ட் டவுன் வந்து மூவ் ஆகிட்டே தான் இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படி அப் அண்ட் டவுன் மூவ் ஆகியும் எங்கேயுமே போல் ஓப்பனிங்கில் என்ன வேல்யூவில் இருந்துச்சு அதே வேல்யூவில் தான் இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 90 மினிட்ஸ்க்கு ஒரு நல்ல ரேலி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஃபால், அப்புறம் சைட்வேஸில் மூவ் ஆகி மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆச்சுது. 80 பாயிண்ட்ஸ் வந்து ஹையராக க்ளோஸ் ஆகிருந்துச்சு. ஸோ ஓப்பனிங்க்கும் க்ளோசிங்க்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. பட் ப்ரீவியஸ் க்ளோஸை கம்பேர் பண்ணும்போது ஒரு 80 பாயிண்ட்ஸ் வந்து ஹையராக க்ளோஸ் ஆச்சுது. அப்புறம் சென்செக்ஸை பார்த்திங்கன்னா ஓப்பனிங் 65,811, க்ளோசிங் 65,953, 232 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆயிருந்துச்சு. 0.35% அப்புது. சென்செக்ஸை விட நிஃப்டி பார்த்திங்கன்னா நல்லாவே ரேலியாக இருந்துச்சு. நிஃப்டி ஃபியூச்சர்ஸை பார்த்தோம் அப்படின்னா ஆகஸ்ட் சீரீஸ் வந்து 19,667 இருக்குது. 91 பாயிண்ட்ஸ் வந்து ரேலியாக இருந்துச்சு. 0.4747 அப்பாக இருந்துச்சு. இதில் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து பெரிய சேஞ்ச் இல்லை ஆகஸ்ட் சீரீஸில். அப்புறம் 28 செப்டம்பரில் எண்டாகிற செப்டம்பர் சீரீஸ் பார்த்திங்கன்னா 76 பாயிண்ட்ஸ் வந்து ரேலியாக இருந்துச்சு. 19,765 க்ளோஸ் ஆகிடுச்சு. 0.39% அப்புது. இதோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா 7.6% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அப்புறம் அக்டோபர் சீரீஸ் பார்த்தோம் அப்படின்னா 80 பாயிண்ட்ஸ் ரேலி ஆயிருந்துச்சு. 19,865 க்ளோஸ் ஆச்சுது. 0.41% அப்புது. இதோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா 9.8% ரேலி ஆகிருக்குது. ஸோ இது வந்து எதை காட்டுது அப்படின்னா செப்டம்பர் சீரீஸும் அக்டோபர் சீரீஸும் வந்து இப்போ நிறைய வாங்கிட்டுருக்குறாங்க அப்படிங்கிறத தான் காட்டுது. ஸோ ஏன்னா இப்போ நல்ல ப்ரைஸில் இருக்குது. இதை விட செப்டம்பர் அக்டோபர் சீரீஸு டைமில் வந்து மார்க்கெட் நல்லா ரேலியாக இருக்கும் அப்படின்னு மக்கள் நம்புறதை வெளிப்படுத்துது. அப்புறம் கிஃப்ட் நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா 22 பாயிண்ட்ஸ் ரேலியாக இருந்துச்சு. 19,681 க்ளோஸ் ஆச்சுது. 0.11% அப்புது. இந்தியா விக்ஸை பார்த்தோம்னா 11.1 இருக்குது. 0.53 வந்து ரேலியாக இருக்குது. 5.01% அப்புது. ஸ்டாக்ஸை பார்த்தோம் அப்படின்னா டிவிஸ் லேப்ஸ் வந்து 165 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆச்சுது. 3,910 இருக்குது. 4.41% அப்புது. மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா பார்த்திங்கன்னா 62 பாயிண்ட்ஸ் ரேலி ஆகி 1,526 இருக்குது. 4.25% அப்புது. எஸ்பிஐ பார்த்தோம் அப்படின்னா 5.4 வந்து ஃபால் ஆகி 567 க்ளோஸ் ஆச்சுது. 0.94% ஃபால். இது பிரிட்டானியா பார்த்தோம் அப்படின்னா 138 பாயிண்ட் வந்து விழுந்து 4,659 க்ளோஸ் ஆச்சுது. 2.89% ஃபால். இது டிவிஸ் லேப்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எஸ்டர்டே வந்து சிப்லா வந்து நல்லா ரேலி ஆச்சுது. அதாவது சிப்லா வந்து பிளாக் ஸ்டோனுங்கிற கம்பெனி வந்து அக்வயர் பண்ணுறதா ஒரு நியூஸ் வந்ததும் சிப்லா நல்லாவே ரேலி ஆச்சுது. ஸோ அது என்ன பண்ணிச்சுன்னா ஃபார்மா ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே ட்ரிகர் பண்ணி விட்டுருச்சு. ஃபார்மா ஸ்டாக் எல்லாமே இன்றைக்கி வந்து நல்லா ரேலி ஆச்சுது. குறிப்பாக டிவிஸ் லேப்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா 4 பாயிண்ட்டுக்கு மேலே ரேலி ஆகிருக்குது. அதே மாதிரி லூபின் அப்படிங்கிற ஃபார்மா ரிலேட்டடு ஸ்டாக்கும் வந்து நிறைய ப்ரோக்கர்ஸ் வந்து பைக்கால் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரே நல்ல 4 இது வந்து நல்லா அதிகமாகவே ரேலி ஆச்சுது. ஸோ அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா லூபினோட யூஎஸ் க்ரோத் அவுட்லுக் வந்து ரொம்பவே பிரமாதமாக இருந்ததுனால தான் ஏறக்குறைய நிறைய ப்ரோக்கர்ஸ் வந்து லூபின் வந்து பைக்கால் கொடுத்துருக்குறாங்க. அது வந்து 52 வீக் ஹையில் ஆல்ரெடி இருக்குது. ஸோ ஃபார்மா ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்ல கெயினில் இருந்துச்சு இன்றைக்கி. அப்புறம் மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா பார்த்தோம் அப்படின்னா
ஆல்ரெடி வந்து 52 வீக் ஹையில் இருந்து ஃபால் ஆகி ஒரு நல்ல பொசிஷனில் இருந்துச்சு. ஸோ அதிலேருந்து எல்லோரும் பை பண்ணுற மூட்டில் தான் இருந்தாங்க. ஸோ அதே சமயத்தில் என்ன ஆச்சுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா அதோட Q1 ரிசல்ட் வந்திருக்குது. ஸோ எல்லோரும் எக்ஸ்பெக்ட் பண்ண Q1 ரிசல்ட்டை விட ரொம்பவே அதிகமான நல்ல ரிசல்ட்டை வந்து மஹிந்திரா வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஏறக்குறைய வந்து 98% வந்து அவங்க நெட் ப்ராஃபிட் காட்டியிருக்கிறாங்க. நெட் ப்ராஃபிட் வந்து போன வருஷம் இதே குவார்ட்டரில் இருந்ததை விட டபுள் ஆகிருக்குது ஏறக்குறைய. ஸோ போன வருஷம் பார்த்திங்கன்னா 1404 crore தான் வந்து நெட் ப்ராஃபிட் வந்துருந்துச்சு. இந்த வருஷம் இதே குவார்ட்டரில் 774 crore வந்து நெட் ப்ராஃபிட் காட்டியிருக்கிறாங்க. ஸோ அப்படியே டபுளாக நெட் ப்ராஃபிட் காட்டியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட மார்க்கெட் வேல்யூவேஷனே பார்த்திங்கன்னா 7672 crore இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஸோ இது எல்லாமே சேர்ந்து வந்து மஹிந்திராவுக்கு ஒரு நல்ல நியூஸாக அமைஞ்சு ஸ்டாக்ஸ் வந்து நல்லாவே ரேலி ஆச்சுது. அதுக்கப்புறம் எஸ்பி எதுக்காக விழுந்துச்சுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே லாஸ்ட் வீடியோலேயே சொன்ன மாதிரி அவங்களோட Q1 ரிசல்ட் வந்துருந்துச்சு. பட் Q1 ரிசல்ட் வந்து எதிர்பார்த்ததை விட நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தோன்னா அவங்களோட லோன் க்ரோத்து. ஸோ லோன் க்ரோத் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு இல்லாததுனால ப்ராஃபிட் வந்து நல்லா காட்டியிருந்தாலும் மக்கள் வந்து அதை பெருசாக எடுத்துக்கல. எஸ்பிஐ வந்து விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டில் வந்து எஸ்பிஐ வந்து விற்றுட்டு தான் இருக்கிறாங்க. அப்புறம் பிரிட்டானியா பார்த்தோம் அப்படின்னா பிரிட்டானியாவோட Q1 ரிசல்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்பவே கம்மியாக வந்திருக்குது. ஸோ அதனால் பிரிட்டானியா வந்து விழ ஆரம்பிச்சிருச்சு. அதோட ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 36% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. 688 crore இருக்குது. பட் இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதோட இது வந்து ஏறக்குறைய ஒரு 4 to 5% வந்து ப்ராஃபிட் கம்மி. அப்புறம் எஃப்ஐஸை பார்த்தோம் அப்படின்னா 1892 crore வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க வந்து 8th கன்சிக்யூட்டிவ் டேவாக வந்து செல் பண்ணுறாங்க. டிஎஸை பார்த்தோம்னா 1080 crore வந்து பை பண்ணியிருக்காங்க. இது அவங்களோட 3rd கன்சிக்யூட்டிவ் பை. ஸோ ஏற்கனவே அதாவது யூஎஸ் மார்க்கெட்டோட டெப்ட் ரேட்டிங்கை வந்து குறைச்சிருந்தாங்க ஃபிட்ச் அப்படிங்கிற ரேட்டிங் கம்பெனி. ஸோ அது வந்து மார்க்கெட்டில் ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணிச்சு. அந்த டைமில் இருந்து எஃப்ஐஎஸ் ஓரளவு அதிகமான அமௌண்ட்டுக்கு தான் செல் பண்ணிகிட்ருக்குறாங்க. பட்டு டிஏஎஸ் வந்து பெருசாக பை பண்ணாமல் இருந்தாங்க. ஸோ இன்றைக்கி வந்து ஓரளவு டீசெண்டான அமௌண்ட்டுக்கு வந்து டிஏஎஸ் வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் எஃப்ஐஎஸோட கண்டினியூஸ் அதாவது 8th கன்சிக்யூட்டிவ் செல் வந்து கொஞ்சம் மார்க்கெட்டை வந்து ஒரு ஸ்டேபிளாக வைக்கல. ஸோ இவங்க கண்டினியூஸாக செல் பண்ணிகிட்ருக்கிறது தான் மார்க்கெட் இந்த அளவுக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் மூவ் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக அமையுது. ஸோ இவங்க பை மோடுக்கு போனால் தான் இன்னும் வந்து மார்க்கெட் கொஞ்சம் ஸ்டேபிளாக ஹையர் நோக்கி போக சான்சஸ் அதிகமாக இருக்குது. அப்புறம் வந்து யூஎஸ் மார்க்கெட்டை பார்த்தோம் அப்படின்னா டவ் வந்து 35,473 இருக்குது. 408 பாயிண்ட்ஸ் வந்து ரேலியாக இருந்துச்சு. 1.16% அப். இது S&P 500 பார்த்தோம் அப்படின்னா 40 பாயிண்ட்ஸ் அப்பாக இருந்துச்சு. 4518 இருக்குது. 0.90% அப். இது நாஸ்டாக்கை பார்த்தோம்னா 85 பாயிண்ட்ஸ் ரேலி ஆகி 13,994 இருக்குது. 0.61% அப். இது யூஎஸ் மார்க்கெட் வந்து அந்த டெப்த் ரேட்டிங்கை வந்து ஃபிட்ச்சுங்கிற கம்பெனி கம்மி பண்ணதுக்கப்புறம் இப்போ தான் கொஞ்சம் ரெக்கவரி மோடில் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் யூஎஸ் மார்க்கெட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் இதெல்லாம் கொஞ்சம் பியரிஷ் மோடில் ஃபாலாக இருந்தாலும் ஆல்ஃபபெட், அமேசான் இதெல்லாம் வந்து புல்லிஷ் மோடில் நல்லா கெயின் பண்ணிகிட்ருக்குது. ஸோ இந்த மாதிரி பெரிய ஸ்டாக்ஸ் எல்லாமே கொஞ்சம் புல்லிஷ் மோடில் இருக்கிறதுனால அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட் வந்து நல்லா விழுந்து ஒரு பை பொசிஷனில் இருந்துச்சு. அதனால் ட்ரேடர்ஸ் எல்லாமே என்ன பண்ணுறாங்க, பை ஆனது டிப்பு அப்படிங்கிற மாதிரி டிப்பாக ஆனதுனால நல்லா பை பண்ணிகிட்ருக்குறாங்க. ஏன்னா எல்லா ஸ்டாக்குமே அதோட ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன ரேட்டுக்கு இருந்தோ அதை விட ஒரு நல்ல ரேட்டில் வாங்க வேண்டிய ரேட்டில் இருக்குது. அதனால் மார்க்கெட்டில் வந்து ட்ரேடர்ஸ் பை பண்ணிகிட்ருக்கிறதுனால மார்க்கெட் அப்சைடு வந்து ரொம்ப அதிகமாகவே மூவ் ஆகிருக்குது. அப்புறம் யூஎஸ் விக்ஸை பார்த்தோம் அப்படின்னா 15.82 இருக்குது. 1.28 வந்து விழுந்துருக்குது. 7.49% ஃபால். இது கிரிப்டோ பார்த்திங்கன்னா 51 பாயிண்ட்ஸ் ஃபால் ஆகி 29,098 இருக்குது. 0.18% ஃபால். இது எத்தீரியம் வந்து 20 பாயிண்ட்ஸ் ஃபால் ஆகி 1816 இருக்குது. 1.1% ஃபால். இது பினான்ஸ் பார்த்தோம்னா 5 பாயிண்ட்ஸ் ஃபால் ஆகிருக்குது. 238 இருக்குது. 2.14% ஃபால். இது ஸோ கிரிப்டோவை பார்த்தோம்னா இப்போதைக்கு
கிரிப்டோ வந்து அதுக்கு வந்து ஒரு பூஸ்ட் பண்ணுற மாதிரி எந்த நியூஸுமே இல்லை. ஸோ அதனால் கிரிப்டோ வந்து நான் அன்றைக்கி சொன்ன மாதிரி கோல்டு எப்படி எல்லாருமே பெருசாக கண்டுக்காமல் விட்றாங்களோ அந்த மாதிரி கிரிப்டோ மார்க்கெட்டை இப்போதைக்கு கண்டுக்காமல் விட்டுருக்குறாங்க. ஒரு நல்ல நியூஸ் வந்தால் தான் இனிமேல் கிரிப்டோ மார்க்கெட் வந்து ஒரு புத்துணர்ச்சி ஆகி ரேலி ஆகும். ஆனால் அனலிஸ்ட்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து கிரிப்டோ வந்து ஒரு நல்ல டிப்பில் இருக்குது. ஸோ இந்த டைமில் வந்து வாங்குறது ஒரு பெட்டர் ஆப்ஷன் அப்படின்னு எல்லோரும் சொல்கிறாங்க. ஸோ இந்த டைமில் வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படின்னு அனலிஸ்ட் சொல்கிறாங்க. பட் வந்து ட்ரேடர்ஸ் வந்து இன்னும் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு போகல. அப்படி மைண்ட் செட்டுக்கு போனாங்கன்னா கண்டிப்பாக வந்து எப்படி யூஎஸ் மார்க்கெட் வந்து டிப்பில் எல்லோரும் வாங்க ஆரம்பித்தாங்களோ அதே மாதிரி கிரிப்டோவும் டிப்பில் வாங்க சான்சஸ் அதிகமாக இருக்கும். அப்புறம் பேபாலில் பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து யூஎஸ் டாலரை பேக் பண்ணி ஒரு ஸ்டேபிள் காயின் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து பேபால் யூஎஸ்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது. அப்புறம் க்ரூடு பார்த்தோம் அப்படின்னா பிரெண்ட் வந்து 85.8 இருக்குது. 0.44 வந்து விழுந்துருக்குது. 0.51% ஃபால் இது. பிரெண்ட்டு பார்த்தோம் அப்படின்னா சவுதி அரேபியா அப்புறம் ரஷ்யாவில் இருக்கிற சப்ளை வந்து டைட்டன் பண்ணதுனாலையும் யூஎஸில் ஆயில் ஸ்டோரேஜ் ஸ்டாக் வந்து ரொம்பவே ஃபால் ஆனதுனாலையும் பிரெண்ட் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆச்சுது. இப்போ ஸ்லைட்டாக வந்து ப்ராஃபிட் புக்கிங்னால கொஞ்சமாக விழுந்துருக்குது. அப்புறம் கரன்சியை பார்த்தோம் அப்படின்னா USD 82.74 இருக்குது எகென்ஸ்ட் இந்தியன் ருப்பி. 0.1 வந்து ஃபால் ஆகிருக்குது. 0.12% ஃபால் இது. யூரோ பார்த்தோம் அப்படின்னா 0.01 அப் ஆகி 91.02 இருக்குது. 0.01% அப் இது. பிரிட்டனோட பவுண்ட் வந்து 0.27 அப் ஆகி 105.66 இருக்குது. 0.26% அப் இது. ஸோ கரன்சிஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் ருப்பி வந்து USDக்கு எகென்ஸ்டாக நல்லாவே ரேலி ஆகிருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஈக்விட்டி மார்க்கெட் வந்து இப்போ கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஒரு 2-3 டேஸாக வந்து ஓரளவு ரேலி ஆகிட்டு இருக்கிறதுனால ஈக்விட்டி மார்க்கெட் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால ருப்பி ஸ்ட்ராங்காகிறதா சொல்கிறாங்க. அப்புறம் கோல்டு பார்த்தோம் அப்படின்னா 1971 இருக்குது. 4.95 வந்து ஃபால் ஆகிருக்குது. 0.25% ஃபால் இது. கோல்டு வந்து விழுந்ததுக்கு காரணமாக என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஃபெட் ரிசர்வோட கவர்னர் மிச்சல் பவுமன்கிறவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நாங்கள் வந்து அடிஷ்னல் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது தான் இப்போது இருக்கிற இந்த இன்ஃப்ளேஷன் வந்து குறையும். ஸோ அதுக்கான அதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து நிறையா இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றுறதுக்கான சான்சஸ்ஸு அதிகம் அப்படிங்கிற மாதிரி அவர் மீன் பண்ணதுனால ஸோ அது வந்து கோல்டுக்கு வந்து கொஞ்சமாக ஒரு பயத்தை உருவாக்குது. ஸோ கோல்டு வந்து நல்லா ஏறிட்டு இருந்தது. ஸோ இந்த மாதிரி மறுபடியும் அவங்க ஏற்றுனாங்க அப்படின்னா அது வந்து கோல்டோட வீழ்ச்சிக்கு காரணமாக அமையலாம். ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Keep supporting. Thank you.